ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல மேக்ஸிமம் கான்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். வித்வுட் எனி ஃபர்தர் டியூ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கலி அரேல 0 இல்லனா 1 இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கான்சிக்யூட்டிவ் ஒன்ஸ், அதாவது இந்த நம்பர் 1 இருக்குல்ல, எது ரொம்ப கன்சிக்யூட்டிவா வந்திருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 வந்து 2 வாட்டி டூகெதர் வந்திருக்குல்ல, கன்சிக்யூட்டிவா வந்திருக்குல்ல, அப்போ இதுக்கு 2. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 வாட்டி 1 கூடயே வந்திருக்குல்ல, அது கன்சிக்யூட்டிவா வந்திருக்குல்ல, அப்போ இங்க 3 இங்க 1. இதுல அதிகமா கன்சிக்யூட்டிவா வந்த 1 வந்து இந்த 3 தானே. அப்போ இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா ஆப்டிமல் சொல்யூஷன் போயிடலாம். பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான சொல்யூஷன். இனிஷியலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா கவுண்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா இனிஷியலா நமக்கு தெரியாதுல்ல, மேக்ஸிமம் எந்த காய் மேக்ஸிமம்னே நமக்கு தெரியாதுல்ல, போய் டிராவல்ஸ் பண்ணா தானே தெரியும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லூப்பை டிராவல்ஸ் பண்றேன். 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸை தான் செக் பண்றோம், 0வை செக் பண்ணல. ஸோ அப்போ கண்டிப்பா நமக்கு கவுண்ட் 1 ஆகவே ஆகாது. இப்போ என்ன பண்றேன், ஓகே பாயிண்டர் மூவ் பண்றேன். ஏன்னா நீ 0, நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 1 தான், நீ வந்து கவுண்ட் இன்க்ரீஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இவனை மூவ் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 கிடைச்சிருக்கால, அப்போ கவுண்ட் கண்டிப்பா 1 இருக்கும். ஓகே, ஒருவேளை நம்ம இப்போ ஒரு 1 கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், மேக்ஸ் நீ 0வா இருந்த, இப்போ ஒருவேளை நீ தான் மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் 1 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 நான் மேக்ஸ்ல எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த செகண்ட் இண்டெக்ஸ் போறேன். செகண்ட் இண்டெக்ஸ்ல திருப்பியும் ஒரு 1 கிடைச்சிருக்கா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, 2 1 கன்சிக்யூட்டிவா வந்திருக்கா, 2 1 கன்சிக்யூட்டிவா வந்திருக்கா. அப்படின்னா திருப்பியும் என்னோட கவுண்டர் 2 1 ஆக்குறேன். முந்தி நீ 1 வச்சிருந்த, இப்ப 2 கன்சிக்யூட்டிவ் 1 இருக்கு. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட நியூ மேக்ஸிமம் சொல்லிட்டு நான் நியூ மேக்ஸிமம் எடுக்கிறேன். இப்ப திருப்பியும் நான் தேர்ட் இண்டெக்ஸ் போனேன் அப்படின்னா அல்டிமேட்டா நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்க, 0 0. அப்ப இங்க இங்க ஒரு ஒரு கன்சிக்யூட்டிவ் 2 கன்சிக்யூட்டிவ் இருந்த செயின் வந்து இப்போ பிரேக் ஆகுதா. இந்த 0 நடுல வந்துட்டு இவங்க 2 பேரும் தான் ஒரு கன்சிக்யூட்டிவா இருந்துச்சு, இதுக்கப்புறம் 1 இல்ல, நீங்க பிரேக் ஆயிட்டீங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட இந்த இடத்துல நம்ம 0 பண்ணோம். கரெக்ட் தானே. ஏன்னா ஒருவேளை இங்க 1 இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் நம்ம 3 ஆக்கிருக்கலாம். ஏன்னா இந்த 3மே கன்சிக்யூட்டிவா இருந்திருக்கும். பட் அகைன் இங்க 0 வந்திருக்கு, இந்த ஃபேக்டர்னால இந்த கன்சிக்யூட்டிவ் இதுல இருந்து பிரேக் ஆகுதா. ஏன்னா கன்சிக்யூட்டிவ்னா என்ன, எல்லாமே டூகெதர் இருக்கணும். இப்போ 1 இருந்துச்சு அப்படின்னா 1 இங்க இருந்திருக்கும். இங்க 0 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் இது கன்சிக்யூட்டிவா இது கூட தொடர முடியாதுல, இந்த பேர் கூட தொடர முடியாதுல. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா கவுண்ட சிம்பிளா 0 ஆகிடுறேன். இப்ப திருப்பியும் நான் இங்க வந்தேன் அப்படின்னா இப்ப புது பேர் கிடைக்கிறால கன்சிக்யூட்டிவா, விச் இஸ் 1. இப்ப நான் கவுண்ட திருப்பி 1 ஆக்குறேன். நமக்கு கண்டிப்பா 1ஓட பெட்டரா 2 இருக்கா. சோ அப்ப மேக்ஸிமம் எடுக்காண்டா. திருப்பி நான் இங்க போறேன். இங்க போனா அப்படின்னா பாத்தீங்கன்னா திருப்பி எனக்கு 1 கன்சிக்யூட்டிவா வந்திருக்கு. சோ அதெல்லாம் நான் இப்ப 2ஆ மாத்துறேன். இப்ப இங்க போனோனே திருப்பி எனக்கு 1 கன்சிக்யூட்டிவா வந்திருக்கு. அப்ப நான் இங்க 3ஆ மாத்துறேன். இப்ப 3 வந்து 2ஓட பெருசுல. சோ அப்போ இப்ப நமக்கு புதுசா கன்சிக்யூட்டிவ் சீக்வன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3ஆ மாத்திக்கிறேன். சோ இப்போ நான் இண்டெக்ஸை மூவ் பண்றேன். இப்ப 0 கிடைச்சிருக்கு. இந்த ரீசனால கண்டிப்பா இந்த 3 பேர் ஒரு கன்சிக்யூட்டிவா இருப்பாங்க. இங்க இருந்து இதோட செயின் பிரேக் ஆகுதுல. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கவுண்ட 0 ஆக்கிடுறேன். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றேன். திருப்பி இந்த 8 இண்டெக்ஸ்ல நமக்கு புதுசா ஒரு கன்சிக்யூட்டிவ் ஸ்டார்ட் ஆகுது, விச் இஸ் 1. அதே மாதிரி இது சின்னது, இதை எடுத்துக்காட்டா அல்டிமேட்டா உங்களோட மேக்ஸ்ல ஆன்சர் வந்துரும். சோ இதுதான் இதோட இன்டியூஷன். இப்போ இதை நான் லீட் கோட்ல போய் சால்வ் பண்றேன். கைஸ், இதுதான் அந்த ப்ராப்ளம் லீட் கோட்ல இருக்கு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் அதே தான். சொன்ன மாதிரி பைனரி அரே கொடுத்துருப்பாங்க, 0s and 1s இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்ம பண்ணுவோம். ஓகேவா. இனிஷியலா நமக்கு 2 வேரியபிள் வேணும், ஒன்னு கவுண்ட் அது 0, அப்புறம் மேக்ஸிமம் இனிஷியலா 0 இருக்கும்ல. பிகாஸ் நமக்கு தெரியாது என்ன எந்த மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் இருக்கு அப்படின்னு. சோ இப்போ நான் சைஸ் எடுத்துக்கிறேன். நம்மளோட சைஸ் இந்த சைஸ் ஈக்குவல் நம்ஸ் ஆஃப் சைஸ். ஓகேவா. சோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளி இன்ட் i = 0 i less than size i++ வரைக்கும் போயிட்டு இப்போ ஒருவேளை நம்ஸ் ஆஃப் i வந்து ஈக்குவல் டு 1 இருந்தா இதுக்கு அர்த்தம் என்ன, ஈக்குவல் டு 1 இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன. ஓகே, நமக்கு சம்மவ் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் ஸ்டார்ட் ஆகுறான், இல்லனா கன்சிக்யூட்டிவா ஏதோ ஒரு ஒன்ஸ் இருக்கு. ஓகேவா. சோ அப்ப என்ன பண்றேன், ஓகே சம்மவ் ஏதோ ஒரு கவுண்ட் வருது, கவுண்ட் பிளஸ். ஓகேவா. ஒருவேளை இல்ல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, கண்டிப்பா அடுத்தது 0 தான் இருக்கும். ஒன்னு இருக்கும் இல்ல 0 இருக்கும். 0 இருந்துச்சு அப்படின்னா அங்க ஒரு செயின் கண்டிப்பா பிரேக் ஆகுதுல. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது 2, இதுக்கப்புறம் 0ல, இது ஃப்ரெஷ் ஸ்டார்ட்ல, ஃப்ரெஷ்ஷா கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ்ல. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கவுண்ட் 0 பண்ணணும். ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷமும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேக்ஸ் எடுத்துட்டே இருந்தோம்ல, கீழே கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்போ மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் கமா கவுண்ட். ஸோ இப்போ நீங்க ஜஸ்ட் ரிட்டர்ன் மேக்ஸ் பண்ணீங்கன்னா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ தட்ஸ் ஆல் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ல. ஆக்சுவலி நம்ம இந்த எண் வரைக்கும், அதாவது இந்த சைஸ் வரைக்கும் தான் டிராவல்ஸ் பண்றோம். சைஸை என்னன்னு எடுத்தோம்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி பிக் O of n. அதே மாதிரி வாட் இஸ் த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துருமா, டெஃபினெட்லி நாட். ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வில் பி ஆல்சோ பிக் O of 1. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் அண்ட் கிறிஸ்டலா புரிஞ்சுக்கணும் நான் நம்புறேன்.
ஸோ கைஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் டு டேக் வீடியோ. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் என்ன மோட்டிவேட் பண்ற ஒரே ஃபேக்டர் கீழே இருக்க லைக். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் டிங் பெல். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரொம்ப கிளியரா புரிஞ்சு அப்படின்னா புரிஞ்சுட்டு கமெண்ட்ல பண்ணீங்க அப்படின்னா இட் வுட் மீன் லாட் டு மீ. கோட் தனிஷ் அப்படிங்கிற நம்மகிட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இந்த வாட்ஸ்அப் குரூப் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மேக் ஷூர் யூ ஜாயின். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி என்ன இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தனிஷ் ரிஷின்னு டைப் பண்ணீங்கன்னா வருவேன். ஸோ உங்க எல்லாத்தையும் என்னோட சூப்பர் அண்ட் ஃபண்டாஸ்டிக் அல்காரிதம் சந்திக்கிற வரைக்கும் நான் தனிஷ். இப்போ இந்த வீடியோ ஃபினிஷ். பாய் கைஸ். ஹேவ் அ நைஸ் டே.